ப்ரான் தொக்கு. இந்த மாதிரி ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தடில் இறால் தொக்கு நீங்கள் வச்சிங்கன்னா வீட்டில் உள்ள எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால இந்த மெத்தட் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பீட்ஸ் குக்கிங் தமிழ் சேனல். நான் உங்கள் பீட்டர். இன்னைக்குரிய தாட் ஃபார் த டே: பிறம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை பிறப்பிக்கும். தன் இஷ்டப்படி விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். இதோட சிம்பிள் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பப்போ பிறம்பை யூஸ் பண்ணணுமோ, எப்பப்போ பிள்ளைங்களை திட்டி நம்ம அவங்கள நல்வழிக்கு கொண்டு வரணுமோ அதை நம்ம கட்டாயம் பண்ணணும். இந்த சின்ன வயசில் அவங்கள நம்ம பிறம்பு எடுக்காமலேயோ இல்லை அவங்கள திருத்துறதுக்கு நம்ம திட்டாமலேயோ இருந்தோன்னா அவங்க பெரியவங்களாகும்போது நம்மளுக்கு கட்டாயம் அவமானத்தை தான் கொண்டு வர்ற மாதிரி அவங்க காரியங்கள் பண்ணுவாங்க. அதனால் பிறம்பு எடுக்கிறதும் பிள்ளைகளை திட்டுறதும் திட்டி நல்வழிப்படுத்துறதும் நம்மளுடைய கடமை. இப்போ நம்ம ப்ரான் தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ப்ரானை மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துக்கிடுவோம். அது கூட கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூடு பேஸ்ட். நிறைய தேவை கிடையாது, மேரினேஷனுக்கு கொஞ்சம் போட்டால் போதும். அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி, லைட்டாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாமே மேரினேஷனுக்காக தான். அதனால் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணி இது கூட இன்றைக்கி நம்ம 1/4 கிலோ ப்ரானில் தான் பண்ண போகிறோம். ப்ரான் தொக்குக்கு நம்ம நிறைய மசாலா சேர்க்கக்கூடாது, அது டேஸ்ட் மாற்றிடும். ப்ரான் நல்லா போட்டு இந்த மசாலாவில் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரான் பண்ணும்போது கரம் மசாலா, மல்லிப்பொடி இது எதுவுமே சேர்க்கக்கூடாது. அது எல்லாமே அந்த ப்ரானுக்குன்னு இருக்கிற ஃப்ளேவரை அது எடுத்து மாற்றிடும். அதனால் இந்த மசாலா வெறும் வத்தல் பொடி, கொஞ்சோண்டு இஞ்சி பூடு பேஸ்ட்டு, கிரேவி மெத்தடில் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். அது போக நம்ம வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை இப்போது 1/2 மணி நேரத்துலேருந்து ஒரு 1 மணி நேரம் வரை நம்ம மேரினேட் பண்ணிடலாம். ப்ரான் தொக்கு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்துருக்குறேன். நீங்கள் அலுமினிய கடாய் இருந்தாலும் ஓகே தான், இல்லை இரும்பு கடாயினாலும் ஓகே தான். தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு சேர்க்கணும். அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பல்லாரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறத சேர்த்துட்டு பல்லாரியை நல்லா வதக்கணும். பல்லாரி வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வர நம்ம வதக்கலாம். இந்த மெத்தடு ப்ரான் தொக்கு வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். இந்த வெங்காயம் வந்து இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூடு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதுதான் நல்லா நம்மளுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். இஞ்சி பூடு பேஸ்ட்டு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிறோம். ஒரு 1 நிமிஷம் அந்த பச்சை வாடை கொஞ்சம் போனால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குனதுக்கப்புறம் இது கூட நம்ம கொஞ்சம் வத்தல் பொடி போட போகிறோம், கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான். அது கூட ப்ரான் மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துட்டோம்னா தொக்கு சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் இது கொஞ்சம் காரமான வத்தல் பொடி சேர்த்துருக்குறேன். அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு ஒரு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் எவ்வளோ சேர்த்துருக்கோமோ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது வந்து அந்த தேங்காய் எண்ணெயிலே நல்லா வதக்கும் போது நல்ல ஒரு வாசம் இருக்கும். இப்போ 1 மணி நேரமாக மேரினேட் ஆகிடுச்சு இந்த ப்ரான். இதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். இன்றைக்கி பண்ணுறது வந்து பெரிய ப்ரான் கிடையாது, சின்ன ப்ரானில் தான் பண்ணுறோம். 1/4 கிலோ க்ளீன் பண்ணி 1/4 கிலோ இது வாங்கியிருந்தேன். பெரிய ப்ரானாக இருந்துச்சுன்னா அதோட குவான்டிட்டி கட்டாயம் கம்மியாக தான் இருக்கும். இது சின்ன ப்ரானுங்கிறதுனால நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிடலாம். நம்ம சேர்த்துருக்கிற ப்ரான் அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். அதே நேரத்தில் அந்த எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகும்போது நல்லாயிருக்கும். ப்ரானை பொறுத்தவரை நம்ம ஓவர் குக் பண்ணிடக்கூடாது. அதோட குக்கிங் டைம் வந்து 7 நிமிஷம் தான். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். கரெக்டாக 2 நிமிஷம். 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இருந்ததுக்கப்புறம் நம்ம அதை தொடர்ந்து லைட்டாக மிக்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டோன்னா ப்ரான் ரப்பர் மாதிரி ஆயிரும். 2 நிமிஷம் கழித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து லைட்டாக தண்ணி வந்திருக்கும். அதனால தான் நம்ம தொடர்ந்து மிக்ஸ் பண்ணும்போது அது எல்லா இடமும் இருக்கிற மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம மூடி வைக்க போகிறோம். மூடி வச்சுட்டு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ண போகிறோம். ப்ரான் வந்து ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க ஹை ஃப்ளேமில். அடுத்தது ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா அருமையான ப்ரான் தொக்கு. திறந்த உடனே நல்ல வாசம், அந்த ப்ரானோட ஃப்ளேவர், இஞ்சி பூடு, வத்தல் பொடி, இவ்வளோதான். இதோட ஃப்ளேவர் இருந்தால் தான் ப்ரான் தொக்கு அருமையாக இருக்கும். கரம் மசாலா சேர்க்கக்கூடாது. இப்போ இது பார்த்தீங்கன்னா ப்ரான் சூப்பராக வெந்திருக்கும். இதோடு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா நீங்கள் திறந்து வச்சுட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷம் மட்டும் கிண்டுங்க. இப்போ நம்ம ப்ரான் எடுத்து பார்க்கலாம் எப்படி குக் ஆகிருக்குன்னு. பார்க்குறதுக்கே சூப்பராக குக் ஆன மாதிரி தெரியுது. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக குக் ஆகிருக்கு.
இன்னும் நீங்கள் ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வந்து ஓவர் குக் பண்ணிட்டோம்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மெத்தடில் கட்டாயம் ட்ரை பண்ணி வீட்டில் எல்லாத்துக்கும் கொடுங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.